அன்பு நேயர்களே, இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு முக்கியமான தகவலை சொல்லுகின்றேன். ஒரு சங்கடத்தில் மாட்டிக்கொண்டு விடுபட முடியவில்லை. அதேபோல கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தேவையில்லாத சங்கடத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நபர்கள். உடனடியாக அவங்க ஜாதகத்தை எடுத்துட்டு என்ன வந்து பாருங்க. சரி, என்ன சங்கடம்? போதை பழக்கம், தேவையில்லாத உறவு பழக்கம், அதே போல நம் சக்திக்கு மீறிய செயல்பாடு. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தில் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சிக்கிடுவாங்க. இது இல்லாமல் அடுத்தவர் பேச்சை கேட்டும் கெட்டு போவதுண்டு. ஆனால் சொந்த தாய் தகப்பனோட பேச்சை கேட்க மாட்டாங்க. இது மாதிரியான சங்கடத்தில் சிக்கி இருக்கக்கூடிய பெற்றவர்களுக்கு ஒன்றை சொல்லுகின்றேன். நிச்சயமாக திரும்பவும் சொல்லுகின்றேன், அவருடைய ஜாதகத்தை திரும்பவும் ஒரு முறை நல்ல ஜோதிடர்கிட்ட பாருங்க. இல்லை சாமி, நான் நிறைய ஜோதிடரை பார்த்துட்டேன், பையனுக்கு இந்த மாதிரி ஆகலை, இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆகலை அப்படிங்கிறவா உடனே ஜாதகத்தை எடுங்க, என்னை பாருங்க. என்னுடைய அலுவலகம் கேரளத்தில் இருக்கிறது, கர்நாடகத்தில் இருக்கிறது. உடனே பாருங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை நாம் ரொம்ப நாட்களுக்கு வச்சுக்க கூடாது. ரொம்ப நாளாக நம்ம மனவேதனையிலே இருந்தோன்னு வைங்களேன், அவ்வளோதான். அப்புறம் நம்மளுடைய சுய சிந்தனையும் போயிடும். பல வெற்றி வாய்ப்புகளை தானாகவே இழக்கக்கூடிய நேரம் வந்துடும். அப்படி இருக்கிறதுனால சங்கடங்கள் சிக்கியிருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன். பயங்கரமான சங்கடம், பணத்தால் சங்கடம், குடும்பங்களால் சங்கடம், குழந்தைங்களால் சங்கடம், இல்லை உறவுகளால் சொத்து பிரச்சனையால் சங்கடம். உடனடியாக உங்களுடைய ஜாதகத்தை எடுங்க. ஏன்னா ரிக்வேதத்திலையும் அதர்வண வேதத்திலையும் 3 விஷயங்கள் உண்டு. ஒன்று, ஆரோக்கிய கேடுக்கு ஆயுர்வேதிக்கும் அதர்வண வேதத்துக்குள்ளே இருக்கிறது. அதே போல் எவ்வளவு பெரிய சிக்கலாக கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி எவ்வளவு பெரிய சிக்கலாக இருந்தாலும் அதற்கான தீர்வும் காலமும் நேரமும் அதுக்குள்ள இருக்கு. அப்போ போகும்போது அதிலிருந்து வெளியில் வந்துடலாம். அப்போ இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் ஒன்றை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தால் என்னங்க? பிரச்சனைகள் யாரால வருது? நம்மளால மட்டும்தாங்க வரும். அடுத்தவங்களால நமக்கு ஒரு சூன்யம் வைக்கிறான் அப்படின்னா